विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा ஆவாசோ விபிநாயதே தங்கியிருக்கிற இடம் வீடு காடு மாதிரி இருக்கா. ஆவாசோ விபிநாயதே இவதான மீராபாய் சொன்னா முள்ளு படுக்கைன்னாலே மீராபாய் கிருஷ்ணன் இல்லாமல் இந்த படுக்கை சூல படுக்கைங்கிறார். காந்தமு காந்தாரம் பிரணய கீதத்தை அப்படியே நாராயண தீர்த்தர் தரங்கமா வர்ணிக்கிறார். கோபிகைகள் சொல்றா காந்தம் காந்தாரம் அபி தவ யோகே. காந்தாரம்னா காடு. நீ என்னோட கூட இருந்துட்டேன்னா அந்த காடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஆனந்தமான ஒரு திவ்யமான கிரகமா இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும், மனோரம்யமான வீடு. நீ இருந்துட்டா காடே. காந்தம் காந்தாரம் அபி தவ யோகே கமலேக்ஷண மன்யே. அழகான வீடு, விதவிதமான சாமான்கள்லாம் இருக்கு, சகலமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய வஸ்துக்களும் நிரம்பி இருக்கு வீடு. ஆனா நீ இல்லை. காந்தாரம் கிருகமோ அபி து வியோகே. நீ இருந்துட்டேன்னா காடே வீடாயிடுறது. இவ்வளவு அருமையான வீடு, சகல சௌக்கியங்களும் இருக்கு, நீ இல்லாட்டா இந்த வீடு காடாயிடுறதுன்னா. காந்தம் காந்தாரம் அபி தவ யோகே கமலேக்ஷண மன்யே. காந்தாரம் கிருகம் அபி து வியோகே. நீ இல்லாட்டா இந்த அருமையான வீடு காடாயிடுறது. நீ என்ன பண்ணணும்னா எனக்கு கருணை பண்ண. கருணா மயி பவது தவ கருணா மயி பவ. உன்னுடைய கருணை எனக்கு இருக்கணும். கருணாங்கிறது ஸ்திரீலிங்கம். ஒரு பொண்ணா வர்ணிக்கிறார் கருணையை. பொண்ணா வர்ணிக்கும் பொழுது ஸ்திரீக்கு எத்தனை ரூபம் இருக்கு. குழந்தை இருக்கு, நடக்கிறது, தவழறது, நடக்கிறது, உட்கார்ந்துருக்கிறது, அப்புறம் நடக்கிறது, ஓடுறது. 12 வயசு, அப்புறம் 16 வயசு, 18 வயசு யுவதி, அப்புறம் கல்யாணம் ஆனவ, அப்புறம் 40 வயசில் ஊர் ட்ரிபிளா வரவ, 60 வயசு சஷ்டி பூர்த்தி சதாபிஷேகம், அப்புறம் நடக்கிறதுக்கு கையை பிடிச்சி அழிச்சுன்னு வருது. இது மாதிரி பொம்மநாட்டிக்கு எத்தனை நில அவஸ்தை இருக்கு. பெண்ணா கருணையை வர்ணிச்சதுனால நாராயண தீர்த்தர் சொல்றார், அது நீ சதாபிஷேக ஆன பொம்மநாட்டியா வரக்கூடாது இந்த கருணை. ஏன்னா அது எங்கிட்ட வந்து சேர்றதுக்கு தடிக்கம்பு ஊனிண்டு வந்தா ரொம்ப டிலே ஆகும். அதனால உன் கருணை சதாபிஷேக ஆன பாட்டியா இருக்கக்கூடாது. கருணா தருணி 18 வயசு யுவதியா இருக்கணும் இந்த கருணை. ஏன்னா ஒரு பாய்ச்சல் பக்குன்னு பாஞ்சு வரா மாதிரி அப்படி 18 வயசு பொன்னான கருணை வேணுங்கிறார். கருணா தருணி மயி தவ பவது. நீ இல்லாட்டா இந்த வீடே எனக்கு காடு. நீ இருந்துட்டா காடு வீடா போயிடு. ஆவாசோ விபிநாயதே ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு நப்ரீதியுக்தா யாவதர்த்தாஸ்சலோகேன்னு ரிஷபோபதேசத்தில் சொல்றார். மகாத்மாக்களுடைய மனோபாவத்தை சொல்லும் பொழுது சரீரம் தேகம்பர வார்த்திகேஷு கிருஹேஷு ஜாயாத்மத ராதிமத்சு ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு. மகாத்மாக்களுக்கெல்லாம் பரம பிரேம உள்ள பாகவதாளுக்கெல்லாம் சில பேரை பிடிக்கும், சில பேரை பார்த்தாலே பிடிக்காது. சில பேரோட மணிக்கணக்கா பல பேரோட சில பேரோட பேசின்னு இருப்பா, நேரம் போனதே தெரியாது. உத்தவரும் விதுரரும் யமுனா நதிக்கரையில சந்திச்சா.
எப்போ ஆரம்பிச்சான்னா கார்த்தால 4 மணிக்கு பேச ஆரம்பிச்சாலாம் ராத்திரி 10 மணி ஆனது தெரியலையா அவளுக்கு. விதுரரும் உத்தவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிருஷ்ண விஷயமா ஒரு சத்சங்கம், 2 பேர் தான், இப்படி பிரவச்சனம் இல்லை. விதுரரும் கிருஷ்ணரும் பேச ஆரம்பிச்சா 4 மணிக்கு ஸ்நானம் பண்ற தேல பேச ஆரம்பிச்சா ராத்திரி 10 மணி ஆச்சு, ஆனதே தெரியலையா. இப்படி மணிக்கணக்காக பேச முடியும். ஆனா அப்பேற்பட்ட சாதுக்களை கூப்பிட்டு, சந்துக்களை கூப்பிட்டு, மகாத்மா இந்த பக்தாளை கூப்பிட்டு இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டா முகத்துல கூட முழிக்க மாட்டான். ஜனேஷு தேகம்பர வார்த்திகேஷு, இன்னைக்கு என்ன சமையல், இன்னைக்கு என்ன பண்ணினேன், கீரையை கூட்டு பண்ணேலா மசியல் பண்ணேலா, இந்த உருளைக்கிழங்க தானில் போட்டேலா கறி பண்ணினேலான்னு கேட்குறா பார்த்தேலா. அவ முகத்திலே முழிக்கக்கூடாதுங்கிற தேகம்பர வார்த்திகேஷ். ஏன்னா இது மாதிரி ஜென்மா முழுக்க பேசி ஏதாவது பிரயோஜனம் உண்டான ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒருத்தர் பார்த்தா சௌக்கியமானு கேட்குறதே தப்பு அப்படிங்கிற அவ நாளில் சௌக்கியமானா உடம்பு நன்னா இருக்கலான்னு கேட்குறதே தப்புங்கிறார் அவர். உடம்பு நன்னாலா இருக்கலான்னு யாராவது கேட்டால் ரொம்ப பெரியவாளாக இருந்தால் பதிலே சொல்ல மாட்டேன். உடம்பு நன்னா இல்லை, நீ என்ன பண்ண போகிற சொல். உடம்பு நன்னா இல்லை எனக்கு, நீ என்ன பண்ண போகிற. முதல்ல உன் உடம்பு நன்னா இருக்கிறத நீ பார்த்துக்கோ, ட்ரிபிள் வராமல் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிக்கோ. ரொம்ப பெரியவாளை பார்க்கும்போது உடம்பு ஒன்றும் இல்லாமல் இருக்கலான்னு கேட்டாலே பெரிய அபத்தம் அது. ஏன்னா அவா கிருபையில் தான் நீ சௌக்கியமாக இருக்கணும். அவள்கிட்ட போய் உடம்பு சௌரியமானு கேட்டா தினேஷு தேகம்பர வார்த்திகேஷு, உடம்ப பறிக்கிறதே காரியமாக இருக்கா பார்த்தீங்களா. சாப்பிட்றது, விதவிதமாக சமையல் பண்ணுறது, கறிக்காய் வாங்கிட்டு வருது, சமையல் பண்ணுறது, அதில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக புஸ்தகத்தை பார்த்து பண்ணுறது, கேட்டு பண்ணுறது, இப்படி எவ்வளவு இருக்குது பார்த்து பண்ணுறது. இது மாதிரிலாம் பண்ணி சாப்பிட்றவா இருக்காளே, அந்த சங்கத்தை கண்டாலே பிடிக்காதான். இப்படி கார்த்தாலேருந்து ராத்திரி பெரியந்த இவா 2 பேர் பேசின்னு இருக்கிறவா என் உடம்பு சௌக்கியமானு கேட்டால் அவனை முகத்தை கூட திரும்பி பார்க்க மாட்டான். தேகம்பர வார்த்திகேஷு, அவங்ககிட்ட தான் அப்படி ஒன்று. கிரகேஷு, வீட்லேயும் அபிமானம் கிடையாது. சம்சாரத்துட்டேன்னா அவள்கிட்டையும் கிடையாது. ஐஸ்வர்யத்துட்டேன்னா பணத்துலன்னா அதுலேயும் கிடையாது. புள்ளேட்டேன்னா அதுலேயும் கிடையாது. ஜனேஷு கிரகேஷு ஜாயாத்மஜ ராதிமத்சு நப்ரீதி யுக்தாக, அவள்கிட்ட உண்மையாக அன்பே கிடையாது. ஆனால் அன்பாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாளாம். ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவா. ஆனால் ஒன்றும் அன்பு கிடையாது. ஏன் ஆக்ட் பண்ணுவானேன்னா இதோ குடும்பத்தில் இருக்கிறவன்னு பார்த்து தான் நானும் ஒருத்தர் காரியம் ஆறுது. யாவதர்த்தாச்சல் ஓகே. இது மாதிரி ஒரு சங்கம் இருக்கு பார்த்தேளா, பகவத் விஷயம் இல்லாத சங்கம். பிரிய சఖி மாலா பி ஜாலாயதே, பக்தாளா இருந்துட்டா, பிரேம பக்தி இருந்துடுத்துன்னா 1 கோடி பேர் இருந்தா கூட ஒன்னாவே இருப்பா. அது மாத்திரம் இல்லாம 2 பேர் இருந்தாலே போரும், 1,00,000 பேருடைய அவஸ்தையை அனுபவிக்கணும். பிரிய சഖி மாலா, தோழிகளுடைய கூட்டம் விலங்கு மாதிரி இருக்கான் அவளுக்கு ராதைக்கு. பிரிய சഖி மாலா பி சாலாயதே தாபோ நிஸ்வசிதேன தாவதகணஜ்வாலா கலாபாயதே. அந்த பெருமூச்சு விடுறாளே அது சரீரத்தையே தாவதகணஜ்வாலா, சரீரத்தையே இப்படியே எரிக்கக்கூடிய அந்த அக்னி ஜுவாலை மாதிரி இருக்கு. இப்போதானே மகாபிரபுவனுடைய பெருமூச்சை சொன்னேன். அப்படி ஒரு தடவை பெருமூச்சு விட்டாருன்னா அந்த இடம் கருகி போயிடும். உட்காந்து எழுந்துட்டாருன்னா அந்த இடம் திட்டா கருகி இருக்கும்பா மகாபிரபு. அந்த ராதை உன்னுடைய விரகத்தினால இப்படி எல்லாம் சிரமப்படுறா. அந்த மன்மதன் இருக்கானே அவனே கந்தர்ப்போபி யமாயதே, யமனா ஆயிட்டான் மன்மதன். இவ எப்படி ஆனா ஹரிணி ரூபாயதே, பெண்மானுடைய ரூபத்தை எடுத்துட்டு இருக்கா இவ. அந்த கந்தர்ப்பன் மன்மதனோ யமன் ரூபத்தை எடுத்துட்டு இருக்கான். இந்த மான் எங்கேயும் போக முடியாதபடிக்கு சுத்தி கூட்டம்.
சகிமாலாபி ஜாலாயத்தை. தோழிகள்லாம் சுற்றி நிற்கிறதுனால இந்த மானால குதிச்சு வெளியிலையும் போக முடியல. இந்த கிருஷ்ண விரகத்தில் விடுற பெருமூச்சு காட்டு தீ மாதிரி ஒரு பக்கம் எரிஞ்சுட்டு வந்துட்டே இருக்கு. இங்கேயும் போக முடியல ஜனங்கள், இங்கேயோ தீ சூழ்ந்துன்னு வருது, நடுப்புல மாட்டின்னு இருக்கு மான். போரும் போராதத்துக்கு ஒரு புலி வந்து சாப்பிட வந்து நிற்கிறது. சார்தூல விக்ரீடி அந்த புலி விளையாட்டா மான சாப்பிட்டுட்டு போயிடும். அதுபோல இந்த மன்மதன் யமன் மாதிரி வந்து மான் மாதிரி இருக்கிற இந்த ராதைய விளையாட்டா கபலீகரணம் பண்ண வரான். அப்படி கஷ்டப்படுறா ராதை. விரச்சயன் சார்தூல விக்ரீடிதம் தன வினிகிதமபி ஹாரம் உதாரம் காமனுதே கிருஷ்ணனுகு அதிவாரு ராதிகா கிருஷ்ணா. இந்த ராதையினுடைய கழுத்துல ஒரே ஒரு மாலை போட்டிருக்கா. அந்த மாலை இப்படி மார்பில் தான் இருக்கு. தன வினிகிதமபி ஹாரம், ரொம்ப அழகான மாலை, உதாரம். இந்த அழகான மாலை கழுத்துல இருக்கு. ராதைக்கு கழுத்துல போட்டா மார்பில் வந்து நிக்கிறது. அதை தாங்க முடியாம சாயராலாம் ராதை. சாமனுதே அதிபாரம். அது இந்த மாலையை தாங்க முடியலையா ராதையால. ஏன்னா கிருஷதனுகு உன்னுடைய விரகத்துல பொக்குன்னு இழைச்சு அந்த மாலையை கூட தாங்க முடியாதபடிக்கு ஆடுறாளாம். ஒரு 100 கிலோ உளுந்து பயிர ஒரு சோனியோட தலையில வச்சா அவன் எப்படி ஆடுவான், இங்க தள்ளுறதா அங்க தள்ளுறதான்னு. அதுபோல இந்த கழுத்துல போட்டு இருக்கிற மாலையை தாங்க முடியலன்னா, இது வந்து ஆச்சரியம் என்னன்னா, இதே மார்பில் இந்த மாலையை போட்டு தாங்க முடியலையேங்கிறாளுன்னு அதே மார்பில் தாங்கினாலாம். அன்னைக்கு சொன்ன இந்த ஸ்லோகத்தை, உர்வியாம் கோபி மகீதரக லகுதரோ துர்பியாம் திருதோ லீலயா. இந்த சின்ன கோவர்தனத்தை இப்படி தூக்கினானா விளையாட்டா கிருஷ்ணன். எல்லாரும் கிரிதாரி கிரிதாரி கிரிதாரிங்கிறா. இந்த சின்ன மலையை தூக்கினத்துக்கு சொல்றாளே லகுதரகா, ஈஸியா தூக்கினான். ஆனா அவனோட வயத்துக்குள்ள 3 லோகமும் இருக்கு. 3 லோகமும் அவனுடைய துவாம் திரைலோக்கிய துரம் வகாமி. 3 லோகமும் வயத்துக்குள்ள இருக்கு. வெளியில் இருக்கிற ஒரு லோகத்தில் உள்ள ஒரு சின்ன மலை, அதை ஈஸியாக தூக்கி விட்டான். இது எல்லாருக்கும் வெளியில் தெரியறது. உள்ளுக்குள்ள 3 லோகமும் இருக்கு. அந்த 3 லோகத்தை தூக்குறவன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருக்கணும். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை தன் மார்பில் இவ தாங்குறாளாம். சின்ன மலையை தூக்கினதுக்கே உன்னை எல்லாரும் கிரிதாரி கிரிதாரிங்கிறாளே, 3 லோகத்தையும் தூக்கின்னு இருக்கிற ஒன்றை, தரிச்சுட்டு இருக்கிற ஒன்றை என் மார்பில் நான் தாங்கிட்டு இருக்கேன், யாரும் என்னை கொண்டாட மாட்டேங்கிறாளே. இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா, நல்ல ஒரு புகழ் வர்றதுக்கு கூட யோகம் வேணுங்கிறாங்க. யோகம் இருந்தால் தான் புகழ் வரும்னு தெரியறது. இந்த 3 லோகத்தையும் தரிச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனை அனாயாசமாக தூக்கியிருக்கா. இன்னைக்கு இந்த மாலையை தூக்க முடியலையா அவளா? இந்த மாலை, சின்ன மாலையை தூக்க முடியல. அன்னைக்கு 3 லோகத்தையும் வச்சுட்டு இருக்கிற கிருஷ்ணனை தூக்கினா. ஏன் அப்படின்னா, கிருஷ்ணன் இருந்துட்டா எதை வேணான்னு தூக்க முடியும். கிருஷ்ணன் இல்லாட்டா சின்ன துரும்ப கூட அசைக்க முடியாது. கிருஷ்ணன் இது எதுலேருந்து காமிக்கிறதுன்னா, அர்ஜுனன் வரான் துவாரகையிலேருந்து, கூப்பிட்டான் மாடு மேய்க்கிற பசங்க, என்னடா கையிலேன்னா காண்டீபம். நீ யாருன்னா அர்ஜுனன். கிட்டக்க வாடான், வச்சான் ஒரு அரை பலார்னு, காண்டீபத்தை பிடிங்கினுட்டான். திருப்பி அடிக்க முடியலையா அர்ஜுனனால. தலையை தொங்க போட்டுன்னு வந்தான். ஏண்டா இப்படி இருக்கேன்னு தர்மபுத்திரர் கேட்கிறார். இன்னென்ன தப்பு பண்ணினியான்னு கேட்கிறார் அவர். முகம் ஆடி இருக்கே, இன்னென்ன தப்பு பண்ணினியாங்கிற. அப்பதான் அவன் சொல்றான், வஞ்சிதோகம் மகாராஜ, இத்தனை நாளா ஏன் பலம் நினைச்சேன் நான்.
காண்டீபத்தை, எந்த காண்டீபத்தை கண்டு யுத்த களத்தில் எல்லாரும் நடுங்கினாலோ அந்த காண்டீபத்தை மாடு மேய்க்கிற பையன் தான் அரைஞ்சிட்டு புழுங்கினுட்டான். என்னால் அவனை திருப்பி அடிக்க முடியல, வாங்கவும் முடியல. இப்போதான் புரியறது, காண்டீபத்தில் சக்தி இல்லை, எங்கிட்ட சக்தி இல்லை. இந்த காண்டீபத்துக்கு எனக்கும் சக்தியை கொடுத்தவன் கிருஷ்ணன். அவன் வைகுண்டம் போயிட்டான், என் சக்தியெல்லாம் போயிடுத்துங்கிறார். சக்தி கொடுத்தது அவன். அதனால இங்கே தாங்கிறது தாங்க முடியாததுங்கிறதெல்லாம் என்னன்னா, கிருஷ்ணன் இருந்தால் எதையும் தாங்க முடியும். கிருஷ்ணன் இல்லாட்டா துரும்ப கூட தாங்க முடியாது. சாமனுதே கிருஷதனுகு அதிபாரம் ராதிகா கிருஷ்ணா சரச மஸ்ருணமபி கிரீடமீவ பபுஜி சரச கம்முடு வாசனையோட கமகமன்னு இருக்கிற சந்தனம் சரச மஸ்ருணமபி மனோகரமா இருக்கு. அந்த மலையஜ பங்கம் சந்தன குழம்பு அதை கொண்டு வந்து நீட்டாளாம் ராதேட்ட. அது எப்படி இருக்கு ராதைக்குன்னா, பஷ்யதி விஷமீவ வபுஷி பயப்படுறாலாம் அந்த உடம்புல பூஜிக்கிறதுக்கு விஷம் மாதிரி. இதெல்லாம் எதை காமிக்கிறதுன்னா, பகவத் விரகத்தில் இருந்தா இது மாதிரி லௌகிக விஷயத்துல நாட்டம் இருக்காதுங்கிறதுக்கா, பிடிக்காதுங்கிறத சொல்ல. ஸ்வசித பவனம் அனுபம பரி பகதி சதா ராதிகா கிருஷ்ணா. பிராணாயாமம் பண்ற மாதிரி ஒரு தடவை மூச்சு உள்ள போச்சுன்னா வெளியில வர்றதுக்கு அவ்வளவு நேரம் ஆகலாம், பெருமூச்சா இருக்கு. ஸ்வசித பவனம் அனுபம பரிணாகம், அவ்வளவு நீண்ட சுவாசம். இந்த சுவாசம் ஒரு தடவை ஏற்றி அப்படி ஒரு தடவை இழுத்து ஒரு தடவை விட்டா எப்படி இருக்குன்னா, மன்மதன் எரிக்கிற மாதிரி இருக்கு. மதன தகனம், இது மன்மதனே எரிக்கிறது போல இருக்கு. அவ்வளவு அந்த பெருமூச்சு அப்படி இருக்கு ராதைக்கு. நீ எங்க வருவே, நீ எப்படி வருவே, எப்படி வருவேன்னு திசி திசி இரதி சஜல பார்க்கிறா. 4 மைல் 4 சைடு கோணம், மொத்தம் 8 திக்கு, ஆகாசம் பூமி. ஏன் திசி திசிங்கிற 10 திக்கு ஏன் பார்க்கிறேன்னா, பகவான் தாசாம் ஆவிர வச்சு வருகின்னு வரவோம், எப்படி வேணாலும் வருவான். பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கிறான்னா, அந்த கண்கள்ல அப்படியே குளங்கட்டி இருக்கு கண்ணீர். சஜல கண்ணஜாலம், கண்ணும் கண்ணீருமா நிற்காம ஓடிண்டே இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த 2 கண்ணு எப்படி தெரியுமா இருக்கு, நயன நளின மிவ விகலித நாளம். நாளம்னா தண்டு. 2 தாமரை மாதிரி இருக்கா 2 கண்ணு. இது எல்லா இடத்துலையுமே வர்ணிச்சிருக்கார். தாமரை மாதிரி கண்ணுன்னு ஏற்கனவே கூட சொல்லிவிட்டார், அஷ்டபதியிலேயே கூட சொல்லிவிட்டார். இங்க விசேஷமா என்ன சொல்றாருன்னா, தண்டு இல்லாத தாமரைங்கிற. தண்டு இல்லாத தாமரைக்கு தண்டு உள்ள தாமரைக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. இதை எங்க சொல்றாருன்னா, கம்பராமாயணத்தில் தான் சொல்றார். ராமருடைய திருமுகத்தை வர்ணிக்கும் பொழுது கம்பர் சொல்றார், அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மான்னு ஒரு பாசுரம் தமிழ் கம்பராமாயணத்தில் இருக்கு. நீ காட்டுக்கு போ அப்படின்னு கைகை சொன்ன உடனே ராமரோட முகம் எப்படி இருந்தது.
நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன் என்ன தாயன நினைவான் முன்னே கூற்றென தமிழில் வந்தாள். ராஜா சொல்ல மாட்டான், நான் சொல்றேன்டான்னு சொல்லிட்டு வந்தாளாம் கைகை. நாயகன் உரையான் வாயால் சொல்ல முடியுமா அவனால தசரதனால காட்டுக்கு போன்னு? நாயகன் உரையான் வாயால் நான் இது பகர்வேன். யார்கிட்ட வந்தான்னா தாயன நினைவான் முன்னே. பெத்த தாயார் மாதிரி நினைக்கிற ராமர்கிட்ட யமன் மாதிரி வந்து கூற்றென தமிழில் வந்தாள். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய் தாழிரின் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய புனல்கள்ளாடி 7 ஆண்டின் வாவின் ரியம்பினன் அரசன் என்றாள். அவனை கேட்காமலே அவனுடைய கட்டவரை எடுத்து ஒத்தி விடுறா பேப்பரில் சிக்னேச்சர் சைனுக்கு. அவன் சொல்லலை, இவளா அரசன் என்றாள் அவனை வச்சுட்டே சொல்கிறான். ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனையாள நீ என்ன பண்ணணும்? தாழிரும் சடைகள், தாழிரும் சடைகள் ஆலம்பால போட்டுண்டு ஜட தொங்கணும். தாழிரும் சடைகள். இந்த பாட்டுக்கெல்லாம் 2 அர்த்தம், அதை சொல்ல டைம் இல்லை. தாழிரும் சடைகள் அப்படின்னா தலை போட்டு ஜட தொங்கிறதுன்னு அர்த்தம் ஒன்று. இன்னொன்று என்னன்னா தாழ் இரும் சடைகள் தாங்கி. நீ காட்டுக்கு போன உடனே இரும் சடைகள்னா ரொம்ப வருஷமாக தலையில் ஜட போட்டுண்டு எத்தனை ரிஷிகள் கஷ்டப்பட்டுருக்கா ராவணாதிகளுடைய உபதிரவம் தாங்காமல், அத்தனை பேரும் உன்னை சரணாகதி பண்ணுவா. தாழ் இரும் சடைகள் அவளை நீ தாங்கணுங்கிறார். தாழ் இரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழிவெங்கானம் நன்னி புண்ணிய புனல்கள் ஆடி 7 ஆண்டின் வாவின் ரியம்பினன் அரச. அப்பான்னு சொல்லலை, அப்பான்னா ரிக்வெஸ்ட் பண்ணி மாற்றிக்க முடியும். அப்பான்னா நான் எங்கள் அப்பாட்ட பேசிக்கிறேன் பார். ராஜா சொல்லிவிட்டா யாரும் மாற முடியாது. இயம்பினன் தகப்பன் இல்லை அரசன் என்றாள். இதை கேட்டவுடனே ராமருடைய முகம் எப்படி இருந்தது? அந்த வியாக்கியானத்தில் தான் இது இருக்கு. அதுக்காக தான் அதை சொல்கிறேன். இப்போ நான் இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற் கெளிதேங்கிறார். இப்பொழுது எம்மனோரால் எம்மனோர்னா என்ன மாதிரி கவிகளால் வர்ணிக்க முடியாதுங்கிறார். எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே. ராமருடைய திருமுகம் எப்படி இருந்ததுன்னு எங்களால் எப்படி சொல்ல முடியும்? செப்பருங்குணத்தி ராமன், செப்ப அருங்குணத்தி ராம். அவனுடைய குணம் இருக்க, அந்த குணங்களை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட குணங்கள், குணபூர்ணன். அவனுடைய திருமுக செவ்வி, அவனுடைய முக காந்தி இருக்க, அந்த அந்த திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் கேட்ட உணர. அப்பொழுது ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. ஒப்பதே முன்புன்னார். ஏன்னா எப்பொழுதுமே ராமரோட முகம் தாமரை மாதிரி தான் இருக்கும், மலர்ந்த செந்தாமரை மாதிரி தான் இருக்குமா. ஒப்பதே முன்பு. காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே முகத்தை பார்க்கறாளாம் கைகை. எப்படி இருந்ததுன்னார், ஒப்பதே முன்பு. காட்டுக்கு போகும்போது எப்படி இருந்தது? அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது. எப்பொழுதும் தாமரை மாதிரி இருக்கும், காட்டுக்கு போன உடனே வென்று கொடுத்துன்னுட்டார். அதை விட தாண்டி காந்தியா இருந்தது. இது கூட ரசம் இல்லை இந்த பாட்டில். ஒப்பதே முன்பு பின்பு. முன்னாடியும் மலர்ந்த தாமரை மாதிரி இருந்தது, பின்னாடியும் மலர்ந்த தாமரை மாதிரி இருந்தது. சீதை சொல்றா சுந்தரகாண்டத்தில், மெய்த்திருப்பதம் மே வென்ற போதிலும் இத்திருத்திறந்தே என்ற போதிலும் சித்திரத்தில் அலர்ந்த செந்தாமரையினை ஒத்திருந்த முகத்தை உண்ணுவாள். இந்தாடா ராஜ்யம் கும்பொழுது ராமரோட முகத்தை பார்த்தாலாம். மெய்த்திருப்பதம் மேவு என்ற போதிலும் பட்டாபிஷேகம் விட்டான் தசரதன். அப்புறம் சீதை ராமரோட முகத்தை பார்த்தா. உடனே திரும்பி வந்தார் ராமர். அப்பா என்ன சொன்னார்? இத்திரு துறந்து ஏகு, இந்த ஐஸ்வர்யத்தை விட்டு காட்டுக்கு போன்னுட்டார். மெய் திருப்பதம் மேவென்ற போதிலும் திரு துறந்தேகென்ற போதிலும் அந்த ராமனுடைய திருமுகம் எப்படி இருந்ததுன்னா சித்திரத்தின் அலர்ந்த செந்தாமரையினை. மலர்ந்த செந்தாமரையை
எழுதியிருக்கா, வரைஞ்சிருக்கா. நேரடியாக வந்து அலர்ந்த செந்தாமரையை சொல்லாமல் சித்திரம்ங்கிறார். ஏன் சித்திரம்னு சொன்னான்னா, அலர்ந்த செந்தாமரையை 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தேன்னா மாறிடும். அது கீழ் எதெல்லாம் கொஞ்சம் வாட்டம் வந்துடும். மலர்ந்த செந்தாமரையை நீ வரைஞ்சிட்டு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். வித்தியாசம் கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால தான் ஒப்பதே முன்பு பின்பு. முன்னாடியும் தாமரை மாதிரி இருந்துதான், பின்னாடியும் தாமரை மாதிரி இருந்தது. காட்டுக்கு போகணும் ராஜ்யம்ன பொழுதும் தாமரை, காட்டுக்கு போகிறேன்னு கிளம்பின பொழுதும் தாமரை. ஆனால் நடுப்பில் ஒப்பதே முன்பு பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது மலர்ந்த செந்தாமரையினை வென்றதுன்னு அவ சொல்லிகிட்டே இருக்கிற நேரம் இருக்கு பாருங்க. முகத்தை பார்த்துட்டே சொல்கிறா, ராஜ்யம் கிடையாது காட்டுக்கு போன்னு. அப்படி சொல்லும்பொழுது அவரோட முகம் எப்படி இருந்ததுன்னா செந்தாமரையினை வென்றது. சுகத்தை, அந்த துக்கம் வந்தால் அப்புறம் சமாதானப்படுத்தி மாறிவிடும். அது வர நேரத்தில் சிரமமாக இருக்கும். முன்ன திருநெல்வேலியில் எங்கள் அப்பா பிரவச்சனம் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் முன்னாடி, அங்கேருந்து இங்கே எங்கள் அப்பா வெளியூர் போயிட்டேன். அத்தனை சாமான்களையும் நான் எடுத்துன்னு தான் நான் வந்தேன். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறி ஊருக்கு வந்தேன். டைரக்ட் பஸ் திருச்சி வந்து இங்கேயோ வந்தேன். அப்போ எல்லா சாமானையும் எடுத்துன்னு வரும்பொழுது இந்த பூஜை பொட்டி, புவனேஸ்வரி அம்பாள் வச்சிருக்கிற பூஜை பொட்டி, அது ஒரு 10-12 கிலோ இருக்கும். அதை இந்த சீட்டுக்கு மேலே வச்சேன். என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற நான் ஜன்னல் பக்கம் உட்காண்டேன், அவர் பக்கத்தில் உட்காண்டார். ரொம்ப ஃப்ரீயாக பேசின்னு வந்தார், பிரியமாக பேசின்னு வந்தார். இந்த சாமானெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணார். இது என்ன பூஜை பொட்டின்னு அவருக்கும் தெரியும். அந்த ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளத்தில் குதிச்சுது பஸ்ஸு. அந்த பொட்டி அவரோட தலையில் நங்குன்னு விழுந்துடுச்சு. அவருக்கு வந்தது பாருங்க கோபம். நான்சென்ஸ் அப்படி இப்படின்னு என்னதோ சொன்னார். வலி வந்தால் எல்லோரும் அப்படி தான் இருப்பா. அப்புறம் அந்த பொட்டியை பழையபடி எடுத்து வச்ச உடனே நான் என்னை மன்னிச்சுக்கோங்க எக்ஸ்கியூஸ் மீன்னு அப்புறம் மாற்றின்னு விட்டார். அவர் எனக்கு வலி தாங்கல்ல சொல்லிவிட்டேன். முன்னாடியும் பிரியமாக பேசினார், அப்புறமும் பிரியமாக பேசினார். பொட்டி விழுந்த உடனே நான்சென்ஸுங்கிறார் அவர். அந்த கட்டம் வரும்பொழுது யாராக இருந்தாலும் முகம் மாறுமணும். அதை பார்த்துட்டே இருக்காளாம் கை அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதும். கொடுமையான சப்தத்தை கேட்டிருக்கா. என்னமா அந்த முகம் தாமரையை விட அதிகமாக பிரகாசிச்சது, வென்றதுன்னு என்னமா சொல்ல முடியும்? அப்படின்னா கொடுமையான விஷயத்தை தாமரை அதில் பாதிக்கவே பாதிக்காதான். ஏன் பாதிக்காதுன்னா 148 டிகிரி வெயில்ல தாமரை தாங்கிறது. நாம் அந்த 48 டிகிரி வெயில்ல நாம் வெளியில் போனோம்னா அப்படியே சோர்ந்து விடுவோம். அந்த தாமரை சோபை குறையாமல் தாங்கிறது. அத்தனை வெயில் உஷ்ணம் அதில் பட்டாலும் சோபை குறையாமல் தாங்கிறது. தாங்கினா ஏன் தாங்கிறது? என்னமா அதால் இந்த உஷ்ணத்தை தாங்க முடியறது அப்படின்னா, தாமரைக்கு மேலே தான் சூரியனை தவிர எத்தனை உஷ்ணம் வந்தாலும் அதை தாங்கிறதுக்கு உள்ள சக்தியை கொடுக்குற தண்டு கீழே வெள்ளத்தில் இருக்கு, ஜில்லுன்னு கீழே இருக்கு. இந்த கிழங்குலேருந்து வர தண்டு தானே தாமரையை தாங்கிறது. அந்த கிழங்கு ஜலத்தில் இருக்கு. அந்த ஜலத்தில் இருக்கிற அந்த தண்டு கிழங்கு இருக்கிறதுனால எத்தனை உஷ்ணம் வந்தாலும் தாமரை தாங்கும். அந்த தண்டை கட் பண்ணி வெளியில் போட்டால் 5 நிமிஷத்தில் வாடி வதங்கி போயிடும். இந்த தண்டு இல்லாத அந்த தாமரை எப்படி கஷ்டத்தை தாங்க முடியாமல் அப்படி வாடி போயிடுமோ, அதுபோல கிழங்கு தண்டு மாதிரி இருக்கிற நீ இல்லாமல் ராதையோட 2 கண்களும் தாமரை கண்களும் அப்படி சோர்ந்து போயிடுத்தது, கண்ணீரை விட்டது. நயன நளினமிவ விகலித நாளம். இது விகலித நாளம்ங்கிறது கம்பராமாயணத்தில் தான் சொல்ல. ராமகுடத்துக்கு சொல்லும்பொழுது தாமரை உதாரணமாக சொல்லி, அந்த தண்டு இல்லாத தாமரை எப்படி உஷ்ணத்தை தாங்க முடியாமல் வாடி போயிடுமோ, அதுபோல உன்னுடைய விரகத்தில் அந்த கண்ணு 2 படுற பாடு சொல்ல முடியாது.